everyone. Happy New Year. இந்த வருஷத்தோட கடைசி செஷன் we are going to talk about blood sugar. ஏன் blood sugar அப்படின்னா it is very important for my life. Reasons are like my parents are diabetic. நான் வந்து ஒரு late 35ல இருக்கேன். ஸோ இஃப் ஐ எம் நாட் கிளியர் ஆன் திஸ் லைக் சுகர்னா என்ன, எப்படி பிளட் சுகர் வருது, டயபிட்டிஸ் அப்படின்னா ஐ மே ஆல்சோ ஜம்ப் இன் டு த டயபெட்டிக்ஸ் இன்னொரு 5 இயர்ஸில் ஒரு 10 இயர்ஸில். ஸோ ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த புக் எடுத்தோம். த புக் இஸ் குளுக்கோஸ் ரெவல்யூஷன், ரிட்டன் பை ஜெஸ்ஸி இன்சசுபே. இவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பயோகெமிஸ்ட். அவங்க கொஞ்சம் குளுக்கோஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, எனக்கு ஏற்பட்ட கேள்விகள் உங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கும். டயபிட்டிஸுங்க எனக்கு அப்படின்னு சொன்னா உடனே ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ சுகர் எப்படி வந்துச்சுன்னா கூட கேட்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் வரது எல்லாமே சஜஷன் தான். சோறு சாப்பிடாதீங்க, ரைஸை கட் டவுன் பண்ணுங்க, கவுனி அரிசி சாப்பிடுங்க, ஃபேட் எடுத்துக்காதீங்க, பருப்பு சாப்பிடுங்க, வெயிட் குறைங்க. இது மாதிரி எக்கச்சக்கமா ஆல் வி கெட் இஸ் சஜஷன். இந்த ஒரு மெடிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இவ்வளவுதான் தெரியும். ஆனா எனக்கு எங்க தேடினாலும் இந்த மாதிரி சஜஷன்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர யாரும் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாங்க பிளட் சுகர்னா என்ன அப்படின்னு. அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த புக்ல ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் அதை வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நாங்க சூஸ் பண்ணதும். ஓகே, ஸோ அப்ப இந்த செஷனுக்கு நீங்க வந்திருக்கீங்க, பிளஸ் ஆஃப்லைன்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சுகர்னா என்ன அப்படின்னே நமக்கு தெரியாம நிறைய இது நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிறோம், இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர்னா என்ன, அது எங்க இருந்து வருது, அதை நம்ம எப்படி உடம்புக்குள்ள கொண்டு போறோம், அப்புறம் அந்த உடம்புக்குள்ள அந்த சுகர் என்னமா ஆகுது. ஸோ இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் புரிதல் வேணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புரிதல் அதுதான், அண்டர்ஸ்டாண்டிங் குளுக்கோஸ். ஓகே, அப்புறம் அந்த சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், எப்படி நம்ம டயட்ல எங்கேருந்து இந்த சுகர் வருது அப்படின்னு. சப்போஸ் நான் இந்த சர்க்கரையை அதிகமா சாப்பிட்டா ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, அந்த சிம்டம்ஸ் வச்சு ஃபர்ஸ்டே நான் கண்டுபிடிச்சு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த டயபெட்டிஸ்குள்ள போகாம ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே, இப்ப நான் எல்லாமே விட்டுட்டாங்க, எனக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னாலும் டைப் 1ங்கிறாங்க, டைப் 2ங்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, இப்ப எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸா லைஃப் ஸ்டைல் மாத்துங்க, இது பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு குளுக்கோஸ் ரிலேட்டட் ஃபுட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் பேப்பர் ஆர்டிக்கலா தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, இல்லையா டயபெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு மெடிசன் கொடுத்துருவாங்க. அந்த மெடிசன் என் உடம்புக்குள்ள என்ன பண்ணுது, இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்ஸ் ஆர் லைக் ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன், இந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ ஆன் திஸ் செஷன் ஆர் லைக் யூ கேன் கண்டினியூ ஆன் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்ப ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடணும். ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு, எதையாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அதை பிளைண்டா ஃபாலோ பண்றது. ஏன் அப்படின்னா வாட் எவர் வி சி எவ்ரி திங் இஸ் லைக் ஜென்ரிக் அண்ட் நார்மாலிட்டி. வி டோன்ட் கிவ் கஸ்டமைஸ்ட். லைக் உங்க உடம்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கீங்க, எந்த நிலைமையில இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளட் சுகர் இருக்கு, இது எதுவுமே தெரியாம ஸ்ட்ரெயிட்டா ஒரு வீடியோவை பார்த்து பிளைண்டா எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் வை த ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், வாட் எவர் வி ஆர் டிஸ்கஸிங் everything is for education purpose based on this book written by Jesse Inchasupe. அப்ப இந்த செஷன்ல இருந்து வர டேக்அவே வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆர் லைக் எனி அதர் டாக்டர்ஸோட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அகெயின் லைக் சம் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம், which doesn't have any no harm on it. ஓகே, ரெண்டாவது குளுக்கோஸ். இந்த சுகர் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒன் ஆஃப் த மூலதனமா இந்த சுகர் இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்புறம் கான்டெக்ட் சிஸ்டக்கி இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பிளைண்டா வந்துட்டு என்ன இது சாப்பிட்டா சுகர் வந்துடும், இது சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டா நிறைய இதை அவாய்ட் பண்றோம்.
ஸோ அதனால அந்த ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் நமக்கு வராமல் வி பிகம் மால் நியூட்ரியன்ட் இன் த பர்டிகுலர் நியூட்ரிஷன்ஸ். ஸோ தட்ஸ் வை கான்டெக்ட் இஸ் த கீ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் ஓடி முடிக்கிறீங்க. அந்த ஓடி முடிக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த கடையில் கொக்கோ கோலா மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ கொக்கோ கோலாவா சுகரா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம திருப்பி விடுவோம். நீ டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்க, அப்போ அதை குடிக்காம இருந்தனா நீ மயங்கி தான் உள்ள போற. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். தட்ஸ் வை கான்டெக்ட் இஸ் த கீ. அப்ப அந்த கொக்கோ கோலா நான் எடுத்து அடி கல்பா அடிச்சிடலாமா, ஒரு டம்ளர் இல்ல ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிக்கலாமா, அப்படியானா என்ன ஆகும்? அதுவும் தப்பு. அப்ப அந்த மாதிரி டைம்ல கான்டெக்ட்ல கொக்கோ கோலாவை சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்றாங்க. ஓகே, அது ஏன் அப்படின்னா இந்த செஷன் இன்னும் கன்டினியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப அதே இடத்துல கொக்கோ கோலாவும் இருக்கு, ஆப்பிள் ஜூஸும் இருக்குன்னா கான்டெக்ஸ்ட். அப்ப ஆப்பிள் ஜூஸ் பெட்டர். நீங்க ஆப்பிள் ஜூஸ் போலாம். இப்ப அதே இடத்துல அவன் கடைக்காரன் தண்ணி வச்சிருக்கான், ஆப்பிள் ஜூஸும் வச்சிருக்கான், கொக்கோ கோலாவும் வச்சிருக்கான்னா நீங்க தண்ணி தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க ஓடி வந்ததுக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு தண்ணி தான் வேணும். யூ நீட் டு இன்டேக் த வாட்டர். தட் இஸ் த மெயின். அப்ப இந்த ஒரு கான்டெக்ஸ்ட உங்களுக்கு செட் பண்ணுவோம் இந்த செஷன் முடியும் போது. ஸோ எனிதிங் விச் யூ ஆர் டூயிங் டோன்ட் பி பிளைண்ட். இந்த கான்டெக்ட் புரிஞ்சு பண்ணுங்க. அப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து குளுக்கோஸ். இப்ப குளுக்கோஸ்னா என்ன? ஓகே. நம்ம எல்லாரும் ஒரு பழமொழி பேசுவோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆனா இதுல ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த நஞ்சுனால என்ன ஒரு தீமை வருது என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, விஷம் ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்கன்னா அடுத்து செத்துருவீங்க. அதுக்கப்புறம் அத கரெக்ட் பண்ணிக்கவோ, மாத்திக்கவோ, இப்படிதாங்க இருந்துச்சுன்னு சொல்றதுக்கோ நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனா இந்த குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, அவன் வந்து கொஞ்சம் கெட்டவன். இந்த சுகர். ஏன் அப்படின்னா, அவன் வந்து ஸ்லோ பாய்சன் மாரி. அப்ப அவன வந்து என்னன்னு தெரிஞ்சுட்டு கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். ஆனா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சாப்பிடுற எல்லாமே சர்க்கரை. இந்த புக் படிச்சோன அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ அத பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹை ஸ்கூலுக்கு போணும். ஹை ஸ்கூல் பாட்டனி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஹை ஸ்கூல் பாட்டனில போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு கேட்டோம்னா, டப்புன்னு இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன போட்டோசிந்தசிஸ்னா தெரியும்னா, இலையிலனா பச்சை கலர்ல இருக்குங்க. அந்த பச்சை கலர் இலையில இருக்கிற குளோரோஃபில்னு இருக்கும். அந்த குளோரோஃபில்ல சூரிய கதிர் பட்டுரும். அதோட நம்ம வந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்னா, அதெல்லாம் சேர்த்துட்டு அத வந்து கார்பன் டை ஆக்சைடு, காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, சூரிய ஒளி இதெல்லாம் சேர்த்துட்டு அது ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைட ஆக்ஸிஜனா மாத்துங்க. ஸோ போட்டோசிந்தசிஸ் அவுட்புட் ஃபுட், ஆக்ஸிஜன். இதுல இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஆக்ஸிஜன ரொம்ப தெளிவா குடுத்தான் பாத்தீங்களா? அதே மாரி அத ஃபுட்டுன்னு இல்லாம குளுக்கோஸ்ன்னு குடுத்திருந்தாங்கன்னா, நமக்கு எந்த ஒரு கன்ஃப்யூஷனுமே வந்திருக்காது. ஆமாங்க, அது குடுக்குறது வந்து குளுக்கோஸ். அந்த ஃபுட்டுங்கிறது நத்திங் பட் குளுக்கோஸ். அப்ப போட்டோசிந்தசிஸ்ல பிளான்ட் வந்து சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இது 3யும் சேர்த்துட்டு அவுட்புட் பண்றது பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் அப்புறம் ஆக்ஸிஜன். நமக்கு தேவையானது. 2மே தேவை. ஓகே. நெக்ஸ்ட் ஏன் அப்படின்னு பின்னாடி இருக்கு. குளுக்கோஸ் அண்ட் ஆக்ஸிஜன் வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது பின்னாடி சொல்றாங்க. புரியும் உங்களுக்கு. ஓகே. இப்ப அப்ப பிளான்ட் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த குளுக்கோஸ் அப்படின்னா, அந்த குளுக்கோஸ் வச்சு தான் பிளான்ட் என்னென்ன பண்ணுது, மூவ் ஆகுது, உயிர் வாழ்றதுக்கு தேவையே ஒரு அடிநாடி குளுக்கோஸ். ஸோ அத பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. அத பிளான்ட்டே கன்சியூம் பண்ணிக்குது. சப்போஸ் அந்த பிளான்ட் வந்து குளுக்கோஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? அத போய் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கும். அந்த ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ஸ்டார்ச். இதுவும் நம்ம ஹை ஸ்கூல் பாட்னி தான். அப்ப அந்த குளுக்கோஸ ஸ்டார்ச்சா மாத்தும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஸ்டார்ச்ல என்னன்னு நம்ம தெரியாம குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட் டு ஸ்டார்ச் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டார்ச்ல பிளான்ட்ல வந்து ஒரு என்சைம் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் வரும்போது அந்த என்சைம் வந்து எல்லா குளுக்கோஸையும் சேர்த்து போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு புது அவுட்புட் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். அத வந்து ஸ்டார்ச் அப்படின்னுவாங்க. ஓகே. ஸோ இப்ப எதுக்கு பிளான்ட் இந்த ஸ்டார்ச் வச்சுக்குது அப்படின்னா, நைட் டைம் இல்ல வின்டர் சீசன் சூரிய ஒளி அதுகிட்ட இல்லைன்னா அது ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த ஸ்டார்ச்ல போயிட்டு அமைலேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமை விட்டு இந்த ஸ்டார்ச் இருக்கு பாத்தீங்களா, அத திருப்பி குளுக்கோஸா மாத்தி அதை யூஸ் பண்ணிட்டு உயிர் வாழ்ந்துக்கும். ஓகே. இப்ப இதுக்குதான் அத அப்ப இந்த ஸ்டார்ச் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மெயின்லி ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ இப்ப ரூட்னா நம்ம ப்ரிடாமினண்டா நம்ம ஸ்டார்ச்சி ஃபுட்ன்னு சொல்றது வந்து பொட்டேட்டோ. நம்ம ப்ரிடாமினண்டா எடுத்துக்கிறதும் உருளைக்கிழங்கு தான். அதனாலதான் இப்ப உருளைக்கிழங்கு எடுத்தாலே வெயிட் போடுது அப்படின்னும். அப்ப வெயிட் எப்படி போடுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கும் ஆன்சர் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த ஸ்டார்ச் ஏன் இது பண்ணுது அப்படின்னா வெரி சிம்பிள். குளுக்கோஸ் தனியா இருந்ததுன்னா, ஒரு குழந்தை தனியா இருக்கு, இழுக்கணும்னா இழுத்துருவீங்க. இப்ப அந்த குழந்தைன்னா கை கோர்த்து சேர்த்து இருக்கு அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு குழந்தைய புடிச்சு இழுத்தீங்கன்னா இழுக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஹெவியர். ஸோ சிமிலர்லி ஸ்டார்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈஸியா வெளில எங்கேயும் போயிடாது. ஸோ எப்ப வேணாலும் அத டேப் இன் பண்ணி எடுத்துக்கலாம். விச் இஸ் ஸ்டார்ச். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர். ஸோ இப்ப அதே மாரி பிளான்ட் வந்து ஸ்டார்ச்ச ரூட்லயும், சீட்லயும் வச்சுக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா அது ஸ்ட்ராங்கா இன்னும் ஹைட்டா வளரணும், நெறைய பிரான்ச்சஸ் போடணும், நெறைய பூ பூக்கணும், நெறைய வெஜிடபிள்ஸ் வரணும், அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்டா மாறணும். இந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தேவை ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட், சம் கைண்ட் ஆஃப் ஸ்கேஃபோல்டிங் வேணும். அப்ப அந்த ஒரு வளர்ச்சிக்கு இதே பிளான்ட் இந்த குளுக்கோஸ வேற மாரி அட்டாச் பண்ணி ஃபைபர் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் மாத்துது. ஸோ இப்ப இந்த ஃபைபர் எங்கன்னா போய் சேவ் பண்ணும் தெரியுமா? ஸ்டெம்ல வச்சுக்கும், பிரான்ச்ல வச்சுக்கும், ஃப்ளவர்ல வச்சுக்கும், லீவ்ல வச்சுக்கும். ஸோ அப்ப அந்த ஃபைபர் அங்க இருக்கிறனால ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இட் வில் பிகம் ஸ்ட்ரென்த்தியர் அண்ட் அப்படியே போகும். அப்போ ஃபைபர் எப்போதும் இந்த ஸ்டெம்ல தான் இருக்குமா? வெஜிடபிள்ல தான் இருக்குமா? பூல தான் இருக்குமானா தப்பு. தேர் இஸ் ஃபைபர் இன் ரூட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் ஃப்ரூட்ஸ். ஆனா இந்த மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ விச் இஸ் ஃபைபர். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளடி ஸ்வீட் ஃப்ரூட். ஸோ இப்ப இந்த பிளான்ட் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப வெஜிடபிள் அதுனா பார்த்துட்டோம். இந்த ஃப்ரூட்ல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குளுக்கோஸைய ஃப்ருக்டோஸ்ன்னு ஒரு எலிமெண்டா மாத்தும். அது ஏன் மாத்துது அப்படின்னா, விச் வில் பி மோர் ஸ்வீட்டர். அது ஏன் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னா, ஸ்வீட்டா இருந்தா பறவை, மிருகம் எதனா வந்து சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் அங்கங்க போடும். ஸோ அங்கேயும் செடி, கொடி, மரம் எல்லாம் வளரும். அப்படி வளர்றனால என்ன ஆகும்? அதோட குடும்பங்கள் எல்லாமே விருத்தி அடையுது, வளருது. அதுக்காக ஸ்வீட்டா அத கொண்டு போய் வச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்ப இதே பார்த்தீங்க அப்படின்னா, சில ஃப்ரூட்ஸ்ல வந்து சுக்ரோஸா வைக்கும். சுக்ரோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, 50% குளுக்கோஸ், 50% ஃப்ருக்டோஸ் இது 2யும் சேர்த்து ஃபார்ம் ஆகுறது தான் சுக்ரோஸ். ஓகே. இந்த சுக்ரோஸ் தான் சுகர் கேன்ல இருக்கு. அந்த சுகர் கேன்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பிடுறோம் பார்த்தீங்களா? ஒயிட் சுகர், ப்ரவுன் சுகர், ஜாகரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ். ஸோ இந்த சுகர் வந்து ஸ்ட்ரெய்ட்டா அப்ப நம்ம அந்த சுகர் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஒன்லி சுக்ரோஸ் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. அப்ப அத எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி குளுக்கோஸ். அதுல வந்து ஆ நோ ஃபைபர், நோ ஸ்டார்ச் மத்த எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி சுகர். ஓகே. இப்ப எந்தெந்த ஃப்ரூட்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரூட்ஸ் வித் மோர் குளுக்கோஸ். கிரேப்ஸ், பனானாஸ் ஃபுல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பனானா, செர்ரி இங்கலாம் குளுக்கோஸ் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஃப்ரூட்ஸ்ல ஃப்ருக்டோஸ். இது வந்து பிரிடாமினன்ட்டா நம்ம சாப்பிடுறது. மாம்பழம், ஆப்பிள், வாட்டர்மெலன், பெர்ரிக்கா இதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ருக்டோஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் சுக்ரோஸ். இது வந்து பைனாப்பிள், சுகர் கேன், பீச் அண்ட் ஆப்ரிகேட். இது எப்படி என்ன பார்த்தாலும் அது சுகர் தாங்க. என்னவா இருந்தாலும் கடைசில சுகர் தான். ஸோ இப்ப இதனால தான் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஆ ஜூஸா குடிக்காதீங்கன்னுவாங்க. ஏன் அப்டின்னா, ஒரு பழத்துல வந்து ஃபைபரும் இருக்கும், ஸ்டார்ச்சும் இருக்கும், சுகரும் இருக்கும். ஓகே. ஆனா சுகர் நெறையா இருக்கும். இப்ப அத நீங்க சுகர் ஜூஸா புழிஞ்சீங்கன்னா என்ன ஆவீங்கன்னா, அதுல இருக்க ஃபைபர், ஸ்டார்ச் எல்லாம் நீங்க வடிகட்டி எடுத்துட்டு லிக்விட் மட்டும் தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. விட்டமின், மெக்னீசியம், பொட்டாசியம் அதுலாம் இருக்கும். ஆனா, அப்ப அந்த ஜூஸ் அப்படியே நீங்க குடிச்சீங்கன்னா, யூ ஆர் டேக்கிங் சுகர். அப்ப உங்க உடம்புல சுகர் லெவல் ஏறும். ஆல் யூ ஆர் டேக்கிங் இஸ் யுவர் சுகர். ஸோ, தட்ஸ் வை டாக்டர் வந்து ஜூஸா குடிக்காதீங்க. ஃப்ரூட்டா அப்படியே சாப்பிடுங்கன்னுவாங்க. 2வது ரீசன் ஃப்ரூட்டா சாப்பிடுவீங்கன்னா, நீங்க 1 ஆப்பிள் சாப்பிடுவீங்க. இதே நான் ஜூஸ் போடணும்னா 4 ஆப்பிள் எடுத்து ஜூஸ் போடணும், தண்ணி எடுக்க. அப்ப 4 ஆப்பிள் சுகர் உள்ள போது. இதே நீங்க தனியா ஃப்ரூட்டா சாப்பிட்டீங்கன்னா, ஃப்ரூட் அப்படியே போகும். ஓகே. அப்ப அதுல ஃபைபர் ஃபுல் ஆயிடுவீங்க. ஸோ ஈவன் தோ இட் இஸ் அ சுகர், உங்க உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் சுகர் சாப்பிடுவீங்க. ஸோ விச் இஸ் த டைனமிக்ஸ் இன் த ஃப்ரூட். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து சூரியன்லேருந்து பிளான்ட் குளுக்கோஸ் பண்ணி, குளுக்கோஸ்லேருந்து ஸ்டார்ச், உருளைக்கிழங்கு, அரிசி இது மாரி நெறையா பண்ணுது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெர்ரி, மேங்கோ, பைனாப்பிள் எல்லாம் இருக்கு. அப்புறம் காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி அது மாரி வெஜிடபிள் இருக்கு ஃபைபர். ஓகே. இப்ப இத நம்ம சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு அப்படியே சாப்பிடுவோம். ஸ்ட்ராபெர்ரிய சாப்பிடுவோம். ஃபைபர் சாப்பிடுவோம். இதுல நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச்ச நம்ம சாப்பிடும்போது, அது உடம்புக்குள்ள போயிட்டு ஆ நம்மளும் அத குளுக்கோஸா தான் மாத்துவோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் வந்து இந்த ஆத்தர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்டின்னா, எனி ஸ்டார்ச்சி பிரெட் இல்ல அரிசி இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வாய்க்குள்ள வச்சு 1 மினிட் ஸ்டியூ பண்ணிட்டே இருக்க சொல்றாங்க. டோன்ட் ஸ்வாலோ. அப்படி பண்ணும்போது நம்ம பிளான்ட்ல எப்படி இந்த அமிலேஸ்ன்னு ஒரு என்சைம் சொன்னேன். அந்த என்சைம் வந்து ஸ்டார்ச்ச குளுக்கோஸா மாத்துது. அப்படி நம்ம 1 மினிட் ஸ்டியூ பண்ணினே இருந்தோம்னா, நம்ம வாயிலேயே அந்த அமிலேஸ் இருக்காம்.
அது அந்த ஸ்டார்ச்சை பிரேக் பண்ணி அது ஸ்வீட்டா மாறுமா. அதுக்கு நீங்க ஃப்ரூட் ஸ்வீட்னு நினைக்காதீங்க, பட் இட் வில் டர்ன் லிட்டில் பிட் ஸ்வீட். 1 minute swallow பண்ணாம கண்டினியூவா சீவ் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு இண்டிகேஷன் ஸ்டார்ச் இஸ் கன்வெர்ட்டிங் டு குளுக்கோஸ். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலும் அது வயிற்றுல போயிட்டு திரும்ப அது குளுக்கோஸா தான் மாறப்போகுது. வேற ஃப்ரூட்ஸ்ல இருக்க சாப்பிட்டீங்கன்னா அந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ருக்டோஸ் தான் இருக்கு, அது ஆசிட்டிஸ் அப்படியே நம்ம உடம்பு எடுத்துக்கும். வேற ஃபைபர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபைபர்ல பொட்டாசியம், விட்டமின் என்ன மினரல் இருக்கோ அந்த மினரலை மட்டும் சிறுகுடல் பெருக்குடல் அப்சார்ப் பண்ணிட்டு மிச்சம் இருக்க ஃபைபரை நம்ம எக்ஸ்கிரீட் பண்ணிடுவோம். ஃபைபராகவே போதான். ஓகே, ஸோ அது வந்து குளுக்கோஸா மாறாது. இதனாலதான் டாக்டர்ஸ் வந்து எல்லாரையும் அதிகமா ஃபைபர் சேர்த்துக்கோங்க, வெஜிடபிள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றது. ஆப்வியஸா இது சேர்க்கும் போது நீங்க சுகரை வந்து கட் டவுன் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிவல்யூஷனா இருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட்ஸ். ஆல்வேஸ் நான் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சர்க்கரை, ஸ்டார்ச் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நத்திங் பட் சுகர் பிளஸ் ஸ்டார்ச் பிளஸ் ஃபைபர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் கார்ப்ஸ் 20 கிராம், அது கீழே ஸ்பிளிட் பண்ணியிருக்கான் பாருங்க. டயட்ரி ஃபைபர் 2 கிராம், சுகர் 12 கிராம், 12 plus 2 is 14. வேர் இஸ் த ரிமைனிங் 6? தட் இஸ் நத்திங் பட் ஸ்டார்ச். அப்ப இந்த பர்டிகுலர் ஃபுட்டை எடுத்தீங்கன்னா 2 கிராம் ஃபைபர், 18 கிராம் சுகர் நீங்க எடுத்துக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்டார்ச் ஆல்சோ சுகர். அப்ப கார்பை கட் பண்ணுன்னா we always treat it as sugar, but it is in fact sugar plus starch plus fiber. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படிதான் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ இப்போ இதுல வந்து ப்ரிடாமினா ஒரு ஃபுட்ல அட்லீஸ்ட் ஃபைபர் வந்து இந்த கார்ப் அட்லீஸ்ட் ஒரு 30 or 40% இருந்தது அப்படின்னா நல்லது, சுகர் வந்து சூட்டப் ஆகாது. ஓகே, சரிப்பா, நீ இப்போ வந்து ஃபைபர் சொல்லிட்ட, ஃப்ரூட் சொல்லிட்ட, ஸ்டார்ச் சொல்லிட்ட, கார்போஹைட்ரேட் சொல்லிட்ட, அங்க வந்து சுகர் எடுத்துக்கிற. இப்ப நான் கார்பை கட் பண்ணுங்கிறாங்க, கட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு உடம்புக்கு எப்படிங்க சுகர் வரும், குளுக்கோஸ் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா there is a thing called gluconeogenesis. ஸோ லிவர், கிட்னி, இன்டெஸ்டைன், நம்மளோட மசில் ஆர் பிரெயின் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க புரோட்டீன் அண்ட் ஃபேட் இதை வந்து குளுக்கோஸா மாத்தி நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்பும். இதை வந்து குளுக்கோனியோஜெனிசிஸ் பண்ணுவாங்க. இது மேஜரா ஒரு 80 to 90% லிவர் தான் பண்ணும், மிச்சம் தான் சப்போர்ட்டிங் பண்ணும். ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டயட்டிஷியன்ஸ் லோ கார்ப் டயட் எல்லாரும் வெயிட் குறைக்கணும்னா தே வில் டார்கெட் திஸ் ப்ராசஸ். உங்க உடம்புல குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கணும். அதனாலதான் உங்க உடம்புல கார்போஹைட்ரேட்டை தூக்கிடுறாங்க. ஸோ தூக்கும்போது எக்ஸ்டர்னலா குளுக்கோஸ் போகாது. உங்க உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் உங்க சாப்பாட்டுல இருந்து கிடைக்கல அப்படின்னா உங்க உடம்புல சேர்த்து வச்சிருக்க கொழுப்பு இல்ல புரோட்டீன் அங்க இருந்து இது சுகர் மேக் பண்ணிக்கும். விச் இஸ் த திங், நீங்க எனி டயட் பண்ணீங்கனாலும் eventually they target this process gluconeogenesis. அப்படிதான் நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை குறைக்க முடியும். ஓகே, இவ்வளவு சொல்றோம், ஆனா நம்ம ஏன் தெரியுமா அதிகமா சுகர் சாப்பிடுறோம்? அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். திரும்பவும் நம்ம பின்னோக்கி போகணும் ஹிஸ்டரி. ஆதி காலத்துல நம்ம வேட்டைக்காரங்களா இருந்தோம், மிருகங்கள் வேட்டையாடுவோம், எங்கெங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை அப்படியே சாப்பிடுவோம். ஸோ இப்போ ப்ரிடாமினா நம்ம மீட் தான் சாப்பிட்டுன்னு இருந்தோம். அப்ப என்னைக்காவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றப்ப அந்த ஃப்ரூட்ல வந்து சுகர் இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வரும். ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் குட் உணர்வு வரும். அந்த உணர்வு வந்தாலே நம்ம பிரெயின் வந்து டோப்பமைன் சுரக்கும். ஸோ இந்த டோப்பமைன் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூஸா நிறைய பண்ண சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஃப்ரூட்டை சாப்பிட்டுன்னே இருப்போம். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து நிறைய சுகர் சாப்பிட்ற ஹேபிட் வந்தது. ஓகே, ஈவன் தோ இந்த ஹேபிட் வந்தாலும் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து பெருசா பாதிக்கல. அதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு சுகர் இந்த மாதிரி ஒரு சுகர் சோர்ஸ் வந்து இருக்குங்க. ஒன்னே ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், அதாவது டைரக்ட் சுகர். இன்டைரக்ட் சுகர் ஸ்டார்ச் இருக்கு, அப்புறம் புரோட்டீன் அந்த ஃபேட் இருக்கு. ஏன்னா திரும்ப அது சுகரா தானே மாத்திரும் எண்டில். ஸோ இன்டைரக்ட் சோர்ஸ் இருக்கு, பட் டைரக்ட் சோர்ஸ் அப்படியே அந்த ஸ்வீட் உணர்வு எங்க கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் தான். ஆனா அந்த காலத்துல இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பேலன்ஸ்ட் இன் சுகர், ஃபைபர் அண்ட் ஸ்டார்ச். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுனா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கோ அந்த சீட்ஸ் அந்த பிளான்ட்டை மட்டும் பயிர் பண்ணி வளர்த்து 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 இப்ப அதே ஒரு காலங்காலமா வளர்த்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை இன் சுகர். நம்மளே பாருங்களேன், இப்ப நம்ம நிறைய மாம்பழமே சாப்பிடுறோம், விதவிதமா மாம்பழம் சாப்பிடுவோம். டேய் இந்த மாம்பழம் இனிக்குதுடா, அந்த கொட்டையை போய் பயிர் பண்ணிடலாம், அதை வளர்த்துக்கலாம். அப்ப அந்த ஒரு மாம்பழத்தை நம்ம வந்து
விதைச்சு வளர்க்கணும்னாலே இனிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கு. ஸோ அந்த மைண்ட்ல ப்ரீட் பண்ணனால தான் இப்போ இருக்கிற எல்லா ஃப்ரூட்டும் ரிச் இன் சுகர்ஸ். ஸோ தட்ஸ் வை வி கேனாட் கோ பேக். நாங்கள் நேச்சரோட வாழ்றேன்னு சொல்லிட்டு வாழ முடியாது. பிகாஸ் அன்னைக்கு இந்த என்விரான்மெண்ட் காலநிலை சூழ்நிலைனா வேற, இன்னைக்கு வேற. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த டைனமிக்ஸ். ஓகே, அப்ப எப்படியோ என்னென்னமோ பண்ணி நம்ம உடம்புக்குள்ள போறது எல்லாமே குளுக்கோஸ் தான், புரோட்டீனா இருக்கட்டும், ஃபேட்டா இருக்கட்டும். அப்ப இந்த குளுக்கோஸ் எங்க தான் யூஸ் பண்றோம் நம்ம, அதை தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு முன்னாடி இந்த ஒரு கோல் இன்ஜின் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு முன்னாடி ட்ரெயின் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம்னா நிலக்கரி. ஸோ இப்போ நிலக்கரி இன்ஜின்ல வச்சிருப்போம், அதை எடுத்து எடுத்து உள்ள போடுவோம், பேர்ன் ஆகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். அப்ப அந்த இன்ஜின் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷனோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போற கோல் எடுத்து வச்சுட்டு பேர்ன் பண்ணிட்டு ட்ரெயினை மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இந்த சைடு வாங்க. நம்ம உடம்பு எல்லாமே செல்ஸான மேற்பட்டதுன்னு தெரியும். உடம்புல இருக்க எல்லாமே செல் தான். அப்ப அந்த செல்லுக்குள்ள இந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்குல்ல, இது பேர் மைட்டோகாண்ட்ரியான்னு பேரு. இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்னா, இந்த கோல் இன்ஜின்ல எப்படி இது வந்து கோல் எடுத்துட்டு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி தருது. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுதுன்னா, இட் டேக்ஸ் குளுக்கோஸ், நம்ம சாப்பாட்டுல இருந்து வர சர்க்கரை, அப்புறம் நம்ம மூச்சு இன்ஹீல் பண்றோம் ஆக்சிஜன், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட அவுட்புட் தான் கார்பன் டை ஆக்சைடு, அதை நம்ம எக்ஸீல் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அப்ப நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவை. எந்த அளவுக்கு குளுக்கோஸ் தேவைன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரணும்னா, ஒரு குளுக்கோஸ் மாலிகுல ஒரு பீச் சாண்டோட ஈக்குவேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு 10 நிமிஷம் ஹெல்த்தியா எல்லாமே ஃபங்க்ஷன் பண்றதுக்கு வி நீட் பீச் சாண்ட்ஸ் ஃப்ரம் என்டையர் பிளானட் எர்த். அந்த அளவுக்கு நம்ம குளுக்கோஸ் யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு நம்ம குளுக்கோஸும் இருக்கு. நம்ம உட்கொள்ற ஃபுட்லயும் அந்த அளவுக்கு குளுக்கோஸ் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ விச் இஸ் த இப்ப குளுக்கோஸ் எங்க தேவைப்படுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிளான்டே குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால இன்டெரக்டா ஃபுட்ல இருந்து குளுக்கோஸ் எடுத்து ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணும்போது we are producing the energy which is we are good. ஓகே, எங்க பிரச்சனை வருது அப்படின்னா எக்ஸஸ் குளுக்கோஸ். நம்ம அடிச்சு நவுத்துறோம் பாத்தீங்களா, சாப்பாடு சுகரா ஏத்துறோம்ல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் எல்லாம் நிறைய ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு பாத்துக்கோங்களேன், இப்போ ஒரு கோல் இன்ஜின்ல தேவையான அளவுக்கு நிலக்கரியை கொட்டி வச்சிருக்கீங்க. அதே நிலக்கரியை எல்லா ஸ்டேஷன்லயும் எங்க கிட்ட நிறைய நிலக்கரி இருக்கு, எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜின்ல இருக்க நிலக்கரி ஸ்டோரேஜ் தாண்டி எல்லாமே ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலக்கரி உள்ள அள்ளி போடுறான் பாத்தீங்களா எனர்ஜி, அவன் நிக்க கூட இடம் இருக்காது. ஃபுல்லா நிலக்கரியே இருந்துச்சுன்னா, உள்ள அள்ளி போட இடம் இல்லை அப்படின்னா இன்ஜினுக்கு எனர்ஜி கிடைக்காது, இன்ஜின்னால மூவ் ஆக முடியாது, இன்ஜின் ஷட்ஸ் டவுன். சிமிலர்லி எக்ஸஸ் குளுக்கோஸ் போகும்போது மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், ஐயோ குளுக்கோஸால ஓவர்லோட் ஆகும்போது அதனால ஃபங்க்ஷன் பண்ண முடியாம ஷட் டவுன் ஆயிடும். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் எய்தர் நோ சுகர், மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ராசஸ் பண்ண முடியல, ஆர் ஹை சுகர், வி ஃபீல் ஃபட்டிக் அண்ட் மயங்கி உள்ள வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸஸ் சுகர் ஆகும்போது நம்ம செல்லுல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு ஒன்று வரும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து தேவையான அளவுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளே பேலன்ஸ் பண்ணுவோம். எப்படி அதை நியூட்ரலைஸ் பண்ணுவோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்படி நம்ம கிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்டை தாண்டி நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னா இட் இட் இஸ் கால்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அதாவது நம்ம வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கலை பேலன்ஸ் பண்ண முடியாம நிறைய வந்துச்சுன்னா இட் இஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபர்ஸ்ட் செல்லை டேமேஜ் பண்ணிடும். ஸோ செல் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணாது, டிஎன்ஏவை கரப்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏவை கரப்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, விச் கோஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல். இதனால தான் நம்ம உடம்புல அங்கங்க டிஃப்ரெண்டா கட்டி வருது, விச் எவென்ச்சுவலி டேர்ன்ஸ் இன்டு கேன்சர் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி செல் எல்லாம் கரப்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் மாற்றும், அங்கே டயபிட்டிஸ் வரும், அப்புறம் ஹார்ட் டிசீஸ் வரும், ஏஜ் ஆக்சலரேட் ஆகும், வி வில் ஆல்சோ ஃபீல் ஃபட்டிக் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால. ஓகே, இன்னொரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும். எக்ஸஸ் குளுக்கோஸ், நிறைய குளுக்கோஸ் உடம்புல இருந்தது அப்படின்னா நம்ம பாடியில கொலாஜின் அண்ட் எலாஸ்டின் இருக்கு. இது இந்த சுகரோட சேர்ந்து கிளைகேஷன் ஒன்று பண்ணும். ஸோ இப்போ இந்த கிளைகேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வயசாகிறது ஃபாஸ்டா ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வயசாக கிளைகேஷன் அதிகமாக நடந்து உடம்புல சுருக்கம் விழும், ஏஜ் ஸ்பாட்டிங் தெரியும், ரஃப் ஸ்கின் தெரியும். ஸோ இப்போ
இதனாலதான் சில பேர் 60 வயசுல எங்கா இருக்காங்க, 60 வயசுல ரொம்ப வயசானவங்களும் இருக்காங்க. ஸோ வயசானவங்களுக்கு நிறைய கிளைகேஷன் ஆயிருக்கு, எங்கா இருக்கிறவங்களுக்கு கிளைகேஷன் கம்மியா இருக்கு. ஸோ அப்ப அவங்க எக்ஸஸ் சுகர் சாப்பிடல. இதுதான் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு கீ டேக்அவே. இப்ப ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, கிளைகேஷன் அதிகமா இருக்கனால நம்ம உடம்பு என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, நம்ம உடம்ப யாரோ வந்து தாக்கிட்டாங்க, பாக்டீரியா வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டிஃபென்சிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ எப்பப்பனா டிஃபென்சிவ் ரெஸ்பான்ஸ் வருதோ நம்ம உடம்பு இன்ஃப்ளமேஷன் ஆகும். அன்னெசரியா இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால தான் சில இடத்துல பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி வரும். இதே வந்து உள்ள ஆர்கன்ல இன்ஃப்ளமேட் ஆகும்போது which leads to severe chronic disease. Sometimes organ failure ஆகி we will lead to death. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா 5ல் 3 பேர் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனால தான் இறக்குறாங்க. அப்போ இவ்வளோ இருக்கா? குளுக்கோஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு உலகத்துல இருக்க எல்லா பீட்ஸ் அண்ட் அளவுக்கு தேவை. அதே நான் அதிகமா சாப்பிட்டா இவ்வளவு பிரச்சனை ஆகுதா அப்படின்னா, அப்ப நம்ம எப்போதுமே அதிகமா தானே சுகர் சாப்பிடுறோம், நம்ம நேரம் செத்து இருக்கணும்ல, ஆனா ஆகல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்சுலின். ஸோ நம்ம உடம்புல எக்ஸஸ் குளுக்கோஸ் ஆகும்போது பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபென்சிவா இன்சுலினை சுரக்கும். இந்த இன்சுலினை வந்து என்ன பண்ணும்னா உடம்புல எல்லா இடத்துக்கும் அனுப்பும். இது என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராவா எங்கெங்கன்னா குளுக்கோஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து லிவர்கிட்ட கொடுத்துரும். லிவர் என்ன பண்ணும், இந்த எக்ஸஸ் குளுக்கோஸை ஃபர்ஸ்ட் கிளைகோஜனா மாத்தும். இந்த கிளைகோஜனை கொண்டு போயிட்டு லிவர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணும். லிவர்ல ஃபில் ஆயிடுச்சுன்னா மசில்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். அங்கேயும் ஃபில் ஆயிடுச்சுன்னா கொழுப்பா ஃபேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எக்ஸஸ் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் லிவர்ல எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும்னா 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அளவுக்கு கிளைகோஜன், மசில்ஸ்ல 7 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அளவுக்கு. ஸோ அப்ப நம்ம சுகர் அதிகமா எடுக்க கிளைகோஜன் தாண்டி டெஃபினட்டா ஃபேட் டெபாசிட் ஆகும். இந்த ஃபேட் வந்து வயிற்றுல விழும், அடுத்து கையில விழும், கன்னத்துல விழும், எல்லா இடத்துலயும் வந்து கடைசியில பிளட்லயும் கலந்துரும். அப்படிதான் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். ஓகே. ஸோ இந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸ் எடுத்துன்னு வந்து சுகரை வந்து எடுத்துன்னு வந்து கிளைகோஜனாவும் ஃபேட்டாவும் மாத்துதுன்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம 2 விதமான சுகர் தான் ப்ரிடாமினன்ட். ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று ஃப்ருக்டோஸ். ஓகே. இப்போ இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஸ்டோர் த கிளைகோஜன் இன் லிவர், மசில்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபேட் வைக்கும். வேற இந்த ஃப்ருக்டோஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க ஃப்ருக்டோஸ் அதிகமா சுகர் ஆர் ப்ராசஸ்டு ஃபுட், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்லனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைபர், ஸ்டார்ச் எல்லாத்தையும் எடுத்துட்டு they will have only sugar, glucose or mostly fructose. அப்பதான் இந்த ஃப்ருக்டோஸ் தானே ஸ்வீட்டா வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ணுவோம், நிறைய வாங்கி நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதுதான் ப்ராசஸ்ட் ஃபுட். ஓகே. அப்ப இந்த ஃப்ருக்டோஸை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா இட் கேன் ஸ்டோர் அஸ் கிளைகோஜன் இன் லிவர். லிவர்ல 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அளவுக்கு தான் கிளைகோஜன் வைக்க முடியும். அது குளுக்கோஸ்லேயே ஃபில் ஆயிடும். அப்ப ஃப்ருக்டோஸ்ல அங்க இடம் இல்லைன்னா அடுத்து ஃபேட்டா தான் இருக்கும். இந்த ஃபேட்டை ஃபர்ஸ்ட் லிவர்ல வைக்கும், அப்புறம் பெல்லி நம்ம வயிற்றுல வைக்கும். ஓகே. ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தொப்பை போட்டாலே நீ உனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குண்டா அப்படின்னு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபேட்டை வந்து லிவர்ல வச்சுட்டு அப்புறம் இங்க வரும். இதனால தான் ஆல்கஹாலே நான் எடுத்துக்கல ஆனா எனக்கு லிவர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் இன்டேக்கன் லாட் ஆஃப் சுகர், அது போயிட்டு ஃபேட்டா உங்க லிவர்ல உட்காருது. இட் இஸ் கால்ட் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ நவ் வி நோ ஹூ இஸ் டேஞ்சரஸ். இன்னும் டேஞ்சரஸ் வந்து ஃப்ருக்டோஸ். அது ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல கிளைகேஷன், அப்புறமேட்டு அந்த இன்ஃப்ளமேஷன், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இது குளுக்கோஸோட ஃப்ருக்டோஸ் அதிகமா பண்ணுதான். ஓகே. அப்போ ஃப்ருக்டோஸ் எங்க இருக்கு? ஃப்ரூட்ஸ். ஓகே. இதனாலதான் வந்துட்டு நான் சில பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்க மாட்டேன், அதுக்கு பதிலா நான் சமோசாவோ இல்ல சேவியரியா ஏதாவது எடுத்துக்குவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சமோசா இல்ல அந்த சேவியரியில ஸ்டார்ச் அதிகமா இருக்கும், ஸ்டார்ச்சுக்குள்ள குளுக்கோஸ் தான் இருக்கும். வேற அந்த ஜூஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 5 பழத்தோட சுகர் அதுக்குள்ள இருக்கும் which is rich in fructose. So that is the major reason we should context is the key again. முடிஞ்ச அளவுக்கு ஜூஸை தவிர்த்துட்டு ஃப்ரூட்டா சாப்பிட நம்ம பார்க்கணும். ஓகே. இவ்வளவும் சொல்லிட்டேன். பட் வாட் இஸ் திஸ் டயபிட்டிஸ்? டைப் 1 அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ் எது ஜெனட்டிக், எது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலால வருது? ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டைப் 1 டயபிட்டிஸ்னா என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ டைப் 1 டயபிட்டிஸ்னா என்ன அப்படின்னா சில யங் ஏஜ் குழந்தையிலே நம்ம பேங்க்ரியாஸ்னால இன்சுலினே சுரக்க முடியாது. இன்சுலின் சுரக்கல அப்படின்னா எக்ஸஸ் குளுக்கோஸை வந்து நம்ம எடுத்துன்னு வந்து
லிவர்ல கிளைகோஜனாவோ ஃபேட்டாவும் போட முடியாது. எக்ஸஸ் குளுக்கோஸா இருந்ததுன்னா மைட்டோகாண்ட்ரியா செல்லை ஷட் டவுன் பண்ணிடும், விச் வில் லீட் டு டெத். இந்த எக்ஸஸ் குளுக்கோஸை நம்ம அன்செக்டா விட்டோம்னா ஃபர்ஸ்ட் அடிக்கிறது வந்து கண்ணு, அடுத்து காலாம். ஓகே, ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட், தீஸ் பீப்புள் நீட் இன்சுலின். ஸோ இவங்களுக்கு வேற வழியே இல்லை, தே ஹாவ் டு டேக் இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஆர் இன்சுலின் பம்ப். அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம்னுவாங்க, பிகாஸ் தோஸ் பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் டைப் 1 டயபிட்டிஸ், ஸோ தே நீட் டு டேக் த இன்சுலின் இன்ஜெக்ஷன். அப்போ டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கவன்ட்டு போயிட்டு நீ லைஃப் ஸ்டைல் மாற்று, டயட்ரி ஹேபிட்டை மாற்றுனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் ஹி டசன்ட் டூ எனி இன்சுலின். அவனுக்கு ஜெனட்டிக்கா கூட. அப்ப இந்த பேங்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் பண்ணாம இருக்கிறதுக்கு 2 ரீசன். ஒன்னு, இட் கேன் பி ஜீன், ஜெனட்டிக்கலா அவனுக்கு பாஸ் ஆனதுல பேங்க்ரியாஸ்னால இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 2, they say there is a type of virus which attacks the pancreas and kills those cells which is responsible for generating insulin. So that is the type 1 diabetes. இந்த டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம மெட்டபாலிக் டிசார்டர். நம்ம அதிகமா சுகரை கொடுத்து ஸோ நம்ம எனக்குமே இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி டயபிட்டிஸ் வந்தாதான் என் ரத்தத்துல அதிக சுகர் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கிடையாது. நம்ம எப்பனா சுகர் சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் சுகர் ரத்தத்துல அதிகமாகும். ஆனா இன்சுலின் போயிட்டு அதை கம்மி பண்ணிடும், விச் இஸ் நார்மல். அது இன்சுலின் போய் கம்மி பண்றதுனால தான் வி ஆர் ஸ்டில் நார்மல். வேற இந்த டைப் 2 டயபிட்டிஸ் பீப்புள்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்ப இன்சுலின் போய் அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாம் செல்ல இருந்து எடுத்துட்டு வருது பாத்தீங்களா. இப்படி பண்ண சம் செல்ஸ் will not respond to insulin. இன்சுலின் வந்து குளுக்கோஸை கொடுனா அந்த செல்லு குளுக்கோஸை கொடுக்காது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்று வந்து இன்சஃபிஷியன்ட் இன்சுலின். பேங்க்ரியாஸ் ஃபார் சம் ரீசன் தேவையான அளவுக்கு இன்சுலின் சுரக்காம போகலாம். இந்த 2 ரீசன்னால இன்சுலின் எல்லா குளுக்கோஸையும் எடுத்துட்டு வர முடியாது. மிச்சம் இருக்க குளுக்கோஸ் உங்க பிளட்ல சுகரை ரைஸ் பண்ணும். தட் இஸ் த ரீசன் ஃபார் டைப் 2 டயபிட்டிஸ். இந்த டைப் 2 டயபிட்டிஸ் மோஸ்ட்லி ப்ரிடாமினன்ட்லி வயசாக தான் வரும். ஓகே, ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு அவர் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். நம்ம கண்டமேனிக் சாப்பிட்டு நம்ம உடம்பு என்ன சொல்றதுன்னு கவனிக்காம விட்டனால வெயிட் போட்டு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், கண்ட நேரத்துல சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ண போய் தான் we are in this state type 2 diabetes. ஓகே, இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் டோபமைன் சுகர் கிடைக்கும் போது அந்த டோபமைன் வருது, நம்ம கீப் ஆன் ஈட்டிங். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது, யூடியூப் எது திறந்தாலும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஃபுட்டு வீடியோ பார்ப்போம். வீலாக் பார்த்தாலும் ஃபுட்டு போடுறோம், எல்லாரும் ஃபுட்டு வீடியோ. அப்போ அந்த ஃபுட்டு வீடியோ பார்க்கும்போது நம்மள அறியாமலே டோபமைன் சுரக்கும். முன்னாடி என்ன ஆகும், நம்ம அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஒன்றும் அந்த கடைக்கு போய் சாப்பிடணும், இல்லைன்னா அந்த பொருள் வீட்டில் இருந்தால் செஞ்சு சாப்பிடணும். யூ நீட் ஹேவ் சம். ஆனா இப்போ நமக்கு ஈஸியா மொபைல்லே ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு ஆப் இருக்கு, அது அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வந்துடும், சாப்பிட்றோம். ஸோ இட் இஸ் மோர் ஈஸி ஃபார் அஸ் டு நவ் get in more sugars and it is faster chance to get into type 2 diabetes. ஓகே, ஸோ அப்போ ஒன்லி டயபிட்டிஸ் மட்டும்தான் வருமா ஹை குளுக்கோஸ்னால அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ ஹை குளுக்கோஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி தூக்கம் இல்லாதப்ப 2 ஹார்மோன் இருக்கு. அந்த ஒரு ஹார்மோன் வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லும், இன்னொரு ஹார்மோன் வந்து வயிறு ஃபுல் ஆகலன்னா ஃபுல் ஆகலன்னு சொல்லும். அப்ப இந்த குளுக்கோஸ் அதிகமாகிறப்ப இந்த ஹார்மோன் ஒழுங்கா செயல்படாது, அதனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே சமயம் வயிறு ஃபுல் ஆகலங்கிற ஹார்மோன் நிறைய சுரந்ததுன்னா கிரேவிங்ஸ் வரும். ஆல்ரெடி வயிறு ஃபுல்னாலும் நம்ம சாப்பிட்டுன்னே இருப்போம், அதுல சுகர் இருந்ததுன்னா இன்னும் சுகர் சேர்த்துன்னே இருப்போம். அப்ப என்ன ஆகும், அதிகமா சுகர் போக போக லிவர்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஃபேட் டெபாசிட் ஆகும். we will have a non alcoholic fatty liver. ஓகே, அதே சமயம் ஃபேட் அதிகமான என்ன ஆகும், ஓவர் வெயிட். எங்கேயுமே ஃபேட் வைக்க முடியாம ரத்தத்துல கலக்கும் போது which leads to heart disease. கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட் டிசீஸ் வருது. கிட்னிலையும் இந்த பிளட் எல்லாம் சரியா ப்ராசஸ் பண்ணோம்னா கிட்னி டிசீஸ். there is something called brain fog and fatigue. ஸோ இப்போ இந்த பிரெயின் ஃபாக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுகர் அதிகமாயிட்டு இன்சுலின் வந்து கீழே இறங்கும் போது we will have this brain fog. அப்போ என்ன ஆகும்னா, there is a possibility neurons in our blood வந்து oxidative stress ஆகும். அப்போ they cannot communicate each other. அந்த டயத்துல தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்மளால ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியாம போகும். இது நல்லா தெரியும்டா, நான் மறந்துட்டேன், எனக்கு இங்க இருக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிரெயின் ஃபாக். ஃபட்டிக் வந்து டயர்டு, நல்லா தான் சாப்பிட்டேன் ஆனாலும் டயர்டா இருக்கேன் அப்படிங்கிறதும் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் ரீசன். ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் வந்து
சுகர் சோர்ஸ் பார்த்துட்டோம், சுகர் நம்ம உடம்புக்குள்ள போனா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்புறம் அது அதிகமான என்ன ஆகுது, நம்ம இன்சுலின் என்ன பண்ணுது, இன்சுலின் பண்ணலன்னா என்ன ஆகுது, வாட் ஹேப்பன் டு அவர் டயபிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, அப்ப டயபிட்டிஸ் இது எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சொல்யூஷன் தேடுவோமா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், ரைஸ் சாப்பிடாதீங்க சார், உருளைக்கிழங்க கட் பண்ணுங்க, இதை கட் பண்ணுங்க, அதை கட் பண்ணுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கா ஒண்ணுமே புரியாது. அது எப்படிங்க இவ்வளவு நாள் என் உடம்பு நல்லா இருந்தது, இப்ப இதை கட் பண்ணா சரியாயிடும். திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு கவுனி அரிசி சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன ஃபுட்டை சூஸ் பண்ணும், அதை எப்ப சாப்பிடணும், அப்ப நான் எப்படி பேலன்ஸ் நியூட்ரிஷன் வச்சுக்கிறது, எல்லாமே புரியாம ஒரு குழப்பம் வருது. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் தே ஆர் இன்ட்ரடியூசிங் சம்திங் கால்டு கிளைகமிக் இண்டெக்ஸ். ஸோ கிளைகமிக் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் அதை மட்டும் சாப்பிட்டா நம்ம ரத்தத்துல எந்த அளவுக்கு சுகர் ஏறுது அப்படின்னு சொல்றது தான் இந்த கிளைகமிக் இண்டெக்ஸ். ஓகே, ஓகே. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸ், பிஸ்கெட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம், உருளைக்கிழங்கு, வாட்டர்மெலன்லாம் அதிகம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா பிளட் போய் கலந்துரும். சாரி, சுகர் போய் பிளட்ல கலந்துரும். வேற காய்கறி, அந்த லோ கிளைகமிக் இண்டெக்ஸ் காய்கறி, பாஸ்மதி ரைஸ், ஓட்ஸ், பருப்பு, புரோட்டீன், ஃபேட்டு இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவா தான் ப்ராசஸ் ஆகும். நம்ம உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணி அப்புறம் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும்போது தான் பிளட் வந்து ஏறும். அப்ப நம்ம உடம்புல பிளட் சுகர் வந்து லோ கிளைகமிக் இண்டெக்ஸ்ல ஸ்லோவா ஏறும், ஹை கிளைகமிக் இண்டெக்ஸ்ல பெருசா ஏறும். இப்ப இதுல ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹை கிளைகமிக் இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்கு, சிப்ஸ், பிஸ்கெட், கேக்கு, அதை நம்ம என்ன கொஞ்சமாவா சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ்னாலே இதுக்குதான் கண்ணு தேடுது. சிப்ஸ் எடுப்போமா, பிஸ்கெட் சாப்பிடுவோமா, கேக் சாப்பிடுவோமான்னு. குழந்தைக்கும் இதுதான் கொடுக்குறோம். அப்ப ஸ்நாக்குங்கிறது எப்ப வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்நாக்குங்கிற கான்செப்ட் இருக்குமானா கிடையாது. இட் கேன் பி தேர் ஃபார் த ரிச் பீப்புள். ஸோ இட் இஸ் எ ரிச் பீப்புள், அவங்க தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. ஒரு காமன் மேனுக்கு அப்படின்னா கிடையாது. அப்ப ஸ்நாக் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி நமக்கு 3 வேளை தான் ஃபுட்டு. காலையில சாப்பிடுவோம், மதியம் சாப்பிடுவோம், சாயங்காலம் சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இருட்டுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுறணும். ஸோ சாப்பிட்டுட்டு தூங்கலாம், தூங்க எழுந்திரிச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போகலாம் அப்படின்னும். ஸோ அப்ப நம்ம இது எல்லாத்துக்கும் விட்டுட்டு 3 வேளை சாப்பிடுறத விட்டு நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம் பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்நாக். ஒரு 11 மணிக்கு காலைல 9 மணிக்கு சாப்பிடுவோம். நம்ம அந்த ஃபுட்டுனா டைஜஸ்ட் ஆகிட்டு நார்மல் ஆனோடனே நம்ம சுகர் அதிகமாக எடுத்துக்கனால ஒரு கிரேவிங் வந்து திருப்பி ஸ்நாக்ஸை சாப்பிட்றோம். ஸ்நாக்ஸும் திருப்பி சுகர் ஏற்றுது. ஸோ திரும்ப திரும்ப சாப்பிட சொல்றோம். நம்ம கொடுக்குறது எல்லாமே இதுதான். அப்ப நம்ம கீப் ஆன் நம்ம உடம்புல வந்து பிளட் சுகர் அதிகமாகவே வச்சிருக்கோம். ஏதோ இன்சுலின் நல்லா வேலை செய்யறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம், நார்மலா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் அது ரெசிஸ்டன்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, அதுதான் நடக்குது இப்ப எல்லாருக்கும். அதனாலதான் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டயபெட்டிக்ஸ். ஓகே, ஸோ அப்ப நான் வெறும் லோ கிளைகமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டா போதுமா, பாஸ்தாவா சாப்பிட்டா போதுமா, இல்ல ஆரஞ்சஸ், ஓட்ஸ் ஸ்லோவா தானே டைஜஸ்ட் ஆகும், அது மட்டும் சாப்பிட்டா போதுமா? ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சில பல நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்குன்னு சொன்னால, ஆப்பிள் ஜூஸ், வாட்டர்மெலன், அதெல்லாம் நமக்கு மிஸ் ஆகும். ஓகே, ஈவன் தோ விச் இஸ் ஹை இன் கிளைகமிக் இண்டெக்ஸ், தட் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். இப்ப நம்ம அதை விட்டுட்டு இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் குளுக்கோஸ் சுகர் ஏகாம நான் ஃபிளாட்டா வச்சுக்கிட்டேங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, ஓவர் த பீரியட் வந்து நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா மால் நியூட்ரிஷன் ஆவீங்க. அதனால வேற சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அப்ப அதை டிட்டர்மின் பண்ணதான் there is something called glycemic load. இப்ப போன ஸ்லைட்ல பார்த்தோம், வாட்டர் மிலான் வந்து சாப்பிட்டோம்னா சுகர் உடனே ஏறிடும் அப்படின்னு. ஓகே, அதே இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பீனட்னு இருக்கு, அந்த பீனட் பட்டர் சாக்லேட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டா இட் இஸ் லோ கிளைகமிக் இண்டெக்ஸ். ஏன் அப்படின்னா பட்டரும் ஃபேட்டு, பீனட் லோ கிளைகமிக் இண்டெக்ஸ், இதெல்லாம் சாப்பிட்றப்ப அது ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகி தான் சுகரை விடும். ஓகே, அப்ப இந்த பீனட் பட்டர் சாக்லேட் ஈவன் தோ கிளைகமிக் இண்டெக்ஸ் லோ கிளைகமிக் இண்டெக்ஸ் லோ, வாட்டர் மிலன் கிளைகமிக் இண்டெக்ஸ் ஹை. அப்ப நான் பீனட் பட்டர் சாப்பிட்டுக்கலாமா? தப்பு. ஏன் அப்படின்னா இந்த கிளைகமிக் இண்டெக்ஸ் ஹையா இருந்தாலும் இந்த ஒரு ஸ்லைஸ் வாட்டர் மிலன் சாப்பிட்டோன்னா 6 கிராம் தான் இருக்கும். இது கொஞ்சோண்டு இந்த ஒன்னு சாப்பிட்டா 40 கிராம் ஆஃப் சுகர். அப்ப நான் கிளைகமிக் இண்டெக்ஸ் வந்து லோவா இருக்குன்னு சொல்லிட்டு இதே சாப்பிட்டேன் அப்படின்னா நிறைய சாப்பிட்டா சுகர் அதிகமாயிடும், திருப்பியும் சுகரை ஏத்தும். ஸோ அப்ப கிளைகமிக் லோடுல இந்த சாக்லேட் ஹை, அதே தனியா இது கொஞ்சமா பார்த்தோம்னா கிளைகமிக் இண்டெக்ஸ்ல லோ.
அதே வாட்டர் மில்லனை நீங்க அதிகமா சாப்பிட்டாலுமே ஒரு 5 வாட்டர் மில்லன்லேயே வயிறு ஃபுல் ஆயிடும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஓகே, அப்ப 5 × 6 30 கிராம் சுகர் தான் போகுது. ஸோ கிளைகமிக் லோடு இல்ல இந்த ஃப்ரூட் லோ. அதனாலதான் அகெயின் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங், ஃப்ரூட்டாவே சாப்பிடுவோம், ஜூஸா சாப்பிட வேணாம். ஜூஸா சாப்பிடும்போது அது கிளைகமிக் இண்டெக்ஸும் ஹை, கிளைகமிக் லோடும் அதிகம். ஏன் அப்படின்னா நீங்க 3 பீஸ் வாட்டர் மிலன் சாப்பிட்றவங்க இதே அரை வாட்டர் மிலன் ஜூஸா அடிச்சாலும் நம்மளால குடிக்க முடியும். ஸோ வி ஆர் இன்க்ரீசிங் த லோட். ஒண்ணு. ரெண்டாவது, நான் 2000 கேலரியுமே, இப்ப கேலரி எல்லாருக்கும் தெரியும், நான் கேலரியை கட் பண்ணா வெயிட் போட்டுருவேன் அப்படின்னு. ஸோ நான் 2000 கேலரிக்குள்ளே போயிட்டு நான் இந்த பீனட் பட்டர் சாக்லேட்டு சுகர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த அதிகமான ஃபுட்டு சுகரே சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதனால படிச்சோம், இன்சுலின் எடுத்து போய் ஃபேட்டா தான் வைக்கும் எக்ஸஸ் சுகர்னா. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா 2 பேரு, ஒருத்தன் வந்து பேலன்ஸ்டா வந்து ஒரு 35% ஃபைபர், 35% ஸ்டார்ச், 30% சுகர் சாப்பிடுறான். இன்னொருத்தன் சுகர் அதிகமா பிடிக்கும்னு ஒரு 60 to 70% சுகர் சாப்பிட்டுட்டு 10% ஃபைபர், 20% ஸ்டார்ச் சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. என்னதான் அவன் கேலரிக்குள்ள சாப்பிட்டு இது கட் பண்ணாலும் அந்த சுகர் எல்லாம் போயிட்டு ஃபேட் வச்சுட்டு வெயிட்டா தான் இருக்கும், கீழே இறங்காது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி சாப்பிடுவோம், பேலன்ஸ்டா சாப்பிடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இவ்வளவு சொல்லிட்டு அப்ப என்னதான் சொல்யூஷன் இதுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு அகெயின் ஹிஸ்டரி தான் போறேன். ஒரு 30 இயர்ஸ் பேக் போனீங்க அப்படின்னா, ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணனாலோ ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணனாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் போய் உக்காந்துறோம் தான் வாழை இலையே போடுவாங்க. வாழை இலை போட்டுறோம்னா உப்பு வைப்பாங்க, வரிசையா காய்கள் அடுக்குவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி பசியில இருப்போம், நம்ம அந்த காயெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் சோறு வைப்பாங்க, சாம்பார் வைப்பாங்க. அப்ப நம்ம காயில என்ன பார்த்தோம், ஃபைபர் அதிகம். ஆல்ரெடி ஃபைபர் போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சோறு சாப்பிடுவோம். ஓகே, இன் பிட்வீன் கறி வச்சிருந்தாங்கன்னா கறியும் கொஞ்சம் சாப்பிடுவோம். எனக்கு நான் கறி வச்சா ஃபர்ஸ்ட் கறி கொஞ்சம் சாப்பிடுவோம். அப்போ புரோட்டீன் அண்ட் ஃபேட் அதை சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிடுவோம். கடைசியா தான் பாயாசம் ஊற்றுவாங்க. பாயாசம் அப்பளம் அதை உடச்சு சாப்பிடுவோம். ஓகே, விச் இஸ் a வெரி குட் லைஃப் ஸ்டைல். ஓகே, ஏன் அப்படின்னு இன்னும் ஒரு 1 மினிட்ல சொல்றேன். வேற இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அவன் வந்து அந்த பரிமாறுற டைம் கூட லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காரும் போதே ஸ்வீட்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிடறான். நம்ம நம்ம சும்மா இருப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்வீட் என்ன பண்ணும், டைரக்டா போய் குளுக்கோஸ் ஏற்றி விட்டுரும். சாப்பிட்றது எல்லாமே அடுத்து சுகர் தான். குளுக்கோஸ் ஏறிச்சு ஆல்ரெடி, திரும்ப திரும்ப குளுக்கோஸ் கொடுத்துட்டு இருக்க, ஹையா இருக்கு. வேற அதர் சைடு ஓல்டன் ஸ்டைல நம்ம சாப்பிட்டப்ப காய்கறி உள்ள போயிடுச்சு, ஃபைபர் டைஜஸ்ட் ஆகி போக லேட் ஆகும், நீங்க மித்த புரோட்டீனும் ப்ராசஸ் பண்ணி போக லேட் ஆகும். அதோட நீங்க சுகரு லாஸ்டா தான் டெசர்ட் சாப்பிடுறீங்க. அப்ப வயிற்றுக்குள்ள ஒரு மிக்சர் மாதிரி எல்லாமே. அப்ப அது போயிட்டு ஒரு சீரா இன்டெஸ்டைன் வெளியே அனுப்பும்போது சுகரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அப்சார்ப் ஆகும். ஓகே, இதான் சொல்யூஷன். சாப்பிட்றப்ப ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் நிறைய சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் புரோட்டீன் ஃபேட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஸ்டார்ச்சி ரைஸ் பொட்டேட்டோன்னு எடுத்துக்கோங்க, கடைசியா டெசர்ட் சாப்பிடுங்க. இப்போ இந்த ஒரு வழிமுறையில நம்ம லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வி வில் ஆட்டோமேட்டிக்லி நம்ம சுகர் ஸ்பைக்கை கண்ட்ரோல் பண்ணுவோம், இன்டைரக்டா ஃபேட்டை கம்மி பண்ணுவோம், வி கேன் லீட் எ வெரி ஹெல்தி லைஃப், வைட்டெல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்போம். ஓகே ஓகே. ஸோ இப்போ கன்க்ளூஷனா நான் கடைசியா என்ன சொல்றேன் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ ஒரு ஏரோப்ளேன்ல நம்ம போறோம் அப்படின்னா ஏரோப்ளேன்ல யார் இருப்பா? பைலட் இருப்பான், அப்புறம் பேசஞ்சர் இருப்பான். பேசஞ்சரா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு ஆசை, எப்ப ஏரோப்ளேன் ஆனாலும் காக்பீட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கணும். காக்பீட்ல எக்கச்சக்கமா பட்டன் இருக்கும், இது எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனா அந்த காக்பீட் பட்டன்ஸ் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பைலட்டுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப காக்பீட்ல என்ன மட்டும் விட்டா நான் பிளேனை சேஃபா ஏத்திட்டு இறக்குவேனா? முடியாது. வேற பைலட் விட்டா சேஃபா ஏத்தி இறக்குவான், பட் பேசஞ்சரா நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவேன். ஒரு சன்ரைஸ் மேல போயிட்டு எல்லாம் பண்ணுவேன். ஓகே, நம்ம பாடியும் அப்படிதாங்க. ஓகே, ஒரு பாடி வந்து நமக்கு நிறைய சிம்டம்ஸ் காட்டும். லைக் நான் எப்படி சொன்னேன், ஒரு தொப்பை போடுறது, பிம்பிள், சொரியாசிஸ், இன்ஃப்ளமேஷன், இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் காட்டும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா காக்பிட் மாதிரி. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பாடியில நம்மளே தான் பைலட், நம்மளே தான் பேசஞ்சர். முக்காவாசி நான் பேசஞ்சரா ஜாலியா என் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு we will intake all the different kinds of food. We want to be passenger, we want to enjoy all the different kinds of food. எனக்கு பிடிச்ச I want to live the life which I want அப்படின்னு சொல்லிட்டு we will keep on நம்ம பிரெயின் என்ன சொல்லுது, பிரெயின் எல்லாம் டோபமைனுக்கு அடிக்டா அந்த ஒரு டிசிஷன்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் வி டோன்ட் நோ த காக்பிட்ஸ் சிம்டம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு. இஃப் நமக்கு யாராவது ஒருத்தர் இந்த சிம்டம்ஸ் இதுதான் அப்படின்னு நம்மளோட காக்பிட், நம்ம பாடியோட காக்பிட் சிம்டம்ஸ் அண்ட் கியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா வி கேன் பிகம் அ வெரி குட் பைலட். ஸோ வி வில் கிவ் த ஃபுட் அக்கார்டிங்லி.
அண்ட் அந்த எனர்ஜியை வச்சுட்டு we can enjoy as a passenger, we have a feel good அண்ட் சேஃபா அடுத்த மீலுக்கு வந்து திருப்பியும் சாப்பிடலாம். ஸோ the biggest problem is we are missing the pilot in us. So இந்த செஷன்ல I want to give you that pilot lessons and learning. Of course ஏரோப்ளேன்ல பைலட்டுக்கு தெரியறதுக்கு 2-3 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. We are trying to compress and give all this information in 60 minutes. So you get trained. Of course, more and more இதை பத்தி பேசுறதுக்கு you need a community. So you can get on Discord, we can discuss. அப்படி further up பண்ணும்போது we can eventually find our missing pilot in us and we can have a ஒரு என்ஜாயபிளான லைஃப், என்ஜாயபிளான பேசஞ்சர் லைஃபும் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எண்ட் கடைசியாக இதை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். உங்களோட சுகர் ஸ்டெடியா, உங்க ஹார்மோன் எல்லாம் கரெக்டா வேலை செஞ்சு பர்ஃபெக்டா weight எல்லாம் 60-65 வயசுலயும் 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓடி ஒரு யூத் மாதிரி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் காய்கறி சாப்பிடுங்க, அடுத்து புரோட்டீன் அண்ட் ஃபேட் சாப்பிடுங்க, அடுத்து ஸ்டார்ச் சாப்பிடுங்க, ரைஸ் எல்லாம், கடைசியா சுகர் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல சர்க்கரை எடுத்துக்காதீங்க. ட்ரை டு ஹேவ் இட் லைக் அ நார்மல் சேவியரி பிரேக்ஃபாஸ்ட். இதை தான் நம்ம சாப்பிட்டோம் எப்போதும் காலங்காலமா. இப்ப சீரியல்ஸ், பிரெட் அண்ட் ஜாம்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு வி ஆர் மோர் அண்ட் மோர் இன்டு ஸ்வீட்டி ஒன்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆத்தர் நம்மளோட ஃபுட்டை தான் காப்பி அடிச்சு சொல்றாங்க. சேவியரியா சமோசா எடுத்துக்கோங்க, சன்னா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சாப்பிட சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஃபுட்டை நம்மளே ஃபாலோ பண்ணுவோம். சேவியரியா இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடுவோம். மீன் மாடரேஷன், 2 தோசை சாப்பிடுங்க, கூடவே காய்கறினா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, அகெயின் ஒன்லி ஹேவ் த ஃப்ரூட் அஸ் ஹோல் ஃப்ரூட்டா சாப்பிடுங்க. நெவர் ஜூஸ் இட். ஜூஸ் பண்ணீங்கன்னா 5-6 ஃப்ரூட் சேர்த்து சுக்ரோஸ் எல்லாம் வரும், ஃப்ரூட் அப் பண்ணிடும். வேற as a whole of fruit சாப்பிடும்போது we will intake fiber, starch and everything. process slow ஆகும், glucose flatten இருக்கும். ரிமெம்பர் டு ஹேவ் த ஸ்வீட்ஸ் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் த மீல். இப்போ நீங்க போய் பாக்குறீங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுதுன்னா எப்படியாவது அதை நம்ம வந்து வேணான்னு சொல்ல போறது இல்லை. இப்போ மற்ற டயட்ல ஸ்வீட்டே எடுத்துக்காதீங்கன்றவாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஸ்வீட்டை சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க போய் லஞ்ச் முடிங்க, அந்த ஸ்வீட் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. டின்னர் முடிங்க, அந்த ஸ்வீட் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதுல என்ன ஆகும் அப்படின்னா, வி வில் பி ரெசிஸ்டிங் அவர் டெம்டேஷன். நமக்கு சீட் டே, நான் அன்னைக்கு போய் இதை சாப்பிடணும்னு. ஸோ சீட் டே போற அன்னைக்கு என்ன ஆகும், டோபமைன் கிக் ஆயிட்டு திரும்ப எதுக்குடா அந்த திருப்பி ஐயோ முடியாததை சாப்பிடணும்னு ஆசை. இதே டெய்லி மாடரேஷன்ல நம்ம எப்படி பண்ணும்போது இட்ஸ் வெரி குட், குளுக்கோஸும் ஃபேட்னிங். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் முடிச்சோன்னு போய் ரெஸ்ட் எடுக்காதீங்க. கோ ஃபார் அ வாக், at least a small 10-minute walk. So which is with this I open to Q&A. I hope like உங்களோட நியூ இயர் ஈவ்ல இந்த 60 minutes ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சுகர்னா என்ன, அது நம்ம உடம்புல என்ன பண்ணுது, அதை எப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது எனக்கு உண்மையிலே நிறைய இது எனக்கு புதுசா இருந்தது. லைக் இந்த கிளைக்கமிக் லோட், ஏன்னா நான் கேலரி கம்மி பண்றேன். 2000 கேலரிக்குள்ள நானுமே சோறை நிறைய சாப்பிடுவேன், ஸ்வீட் 2000 கேலரிக்குள்ள சாப்பிடுவேன். இப்பதான் எனக்கு அதோட டிஃபரன்ஸ்லாம் புரியுது. ஜூஸ் எடுத்துக்குவேன் கேலரி கம்மி பண்றேன்னு. ஸோ இது எல்லாமே எனக்கு இப்பதான் புரிஞ்சது. ஸோ வித் இட் ஐ ஓப்பன் அப் த ஃபோரம் ஃபார் டிஸ்கஷன். மோர் பாயிண்ட். ஸோ நீ பியூட்டிஃபுல்லா ஃபுட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. ஸோ அதர் தென் ஃபுட் வி ஆல்சோ லுக் ஃபார் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்னாலேயுமே வந்து குளுக்கோஸ் அதிகமாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு காட்டுக்குள்ள போறோம், திடீர்னு வந்து சிங்கம் வந்து உங்க முன்னாடி வந்து நின்னுது அப்படின்னா ஆப்வியஸா நம்ம தெரிச்சுன்னு ஓடிடுவோம். ஸோ இது வந்து ஒய்வி ஸ்லிப், நம்ம ஃபிளைட் அண்ட் ஃபைட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதர் வந்து அது கூட நின்று ஃபைட் பண்ண தோணும், இல்லைன்னா ஓட தோணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம காலுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவை. ஸோ உடனே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒரு சிங்கத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து கார்டிசல், ஒரு பயம் ஹார்மோன் அது வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். உடனே பிரெயினுக்கு சிக்னல் போயிடும். பிரெயின் என்ன பண்ணும்னா டக்குன்னு வந்து எனர்ஜி வந்து காலுக்கு கொடு அப்படின்ட்டு ஒரு சிக்னல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு குளுக்கோஸ் ஸ்பைக். ஏன்னா எனர்ஜி வரணும்னா உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் தேவை. ஸோ அப்போ லிவர் என்ன பண்ணும், குளுக்கோஸ் வந்து அள்ளி தள்ளி காலுக்கு கொடுத்துரும். ஸோ நம்ம எல்லாம் தெரிச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிடும். நான் தான் சொல்லுவோம், நாயை பார்த்தோன்னே தெரிச்சுன்னு ஓடுறான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும்னா, இந்த டைம்ல ஓகே ஐம் ரன்னிங் ஸோ தட் ஐம் பர்னிங், ஒரு குளுக்கோஸ் கொடுக்குற அந்த ஃபியூவலை வந்து ஐம் ஜஸ்ட் யூட்டிலைசிங் தட் குளுக்கோஸ். வேறாஸ் நான் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல் மீட்டிங்ல இருக்கேன், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ஃபேமிலி ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது த சேம் ஹார்மோன் செக்ரீட்டிங், சேம் சிக்னல் இஸ் கோயிங் டு பிரெயின், அண்ட் பிரெயின் சிமிலரா வந்து குளுக்கோஸ் ஸ்பைக்கை கொடுக்கும். இந்த வச்சுக்கோ எனர்ஜியை, இந்த எனர்ஜியை வச்சுன்னு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். பட் வி ஆர் நாட் டூயிங் எனிதிங். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இன்சுலின் வந்து குளுக்கோஸ் அதிகமானால இன்சுலின் அதிகமாக போகுது.
இவென்ச்சுவலி எல்லா பிரச்சனையும் நம்ம என்னென்ன பிரச்சனைலாம் நீ பேசுனியோ எல்லா பிரச்சனையும் வந்து இங்க வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். என்னை பொறுத்தவரையும் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரிவென்ட் பண்றது தான் இட்ஸ் a பெட்டர் சொல்யூஷன் நான் பார்ப்பேன். ரேதர் தேன் ஸ்ட்ரெஸ் வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து செகண்டரியா தான் நான் பார்ப்பேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்ல இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் தான் நம்மளுக்கு வந்து ஒய்வி ஸ்லீப்ல நம்ம எத்தனையோ வாட்டி பேசியாச்சு. ஸோ அதோட கண்டினியூஷனா தான் இந்த செஷனை நான் பார்க்குறேன். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி மஸ்ட். ஸோ இதுல வந்து முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழில இருந்து முட்டை வந்ததான்ற கணக்குல உங்களுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாயிடுச்சுன்னா யூ won't கெட் ஸ்லீப். ஸ்லீப் இல்லை அப்படின்னா யூ கோயிங் டு கெட் சுகர். ஸோ இது அப்படியே ஒரு விஷியஸ் சர்க்குலர் லூப்ல போகி நீங்க எதனா ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் கூட இவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து மெடிசன் ஒன்று தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஆல் ஐம் சேயிங் இஸ் ஹாவ் எ குட் லைஃப் ஸ்டைல், பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ பேலன்ஸ் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஐ நோ தட் வி ஆர் ஆல் அஃபிஷியல் லைஃப்ல இது சாதிச்சிடணும், இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணிடணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற பெரிய இப்போ எல்லாரும் நியூ ரெசல்யூஷன் கூட எடுத்திருக்கலாம். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் லெட்ஸ் பி அ ரியலிஸ்டிக் ரெசல்யூஷன், நாட் அ கிரீடி ஒன். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்றேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு லைஃப் ஸ்டைலை கெடுத்துக்கிட்டு உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு குளுக்கோஸையும் ஏத்திக்கிட்டு சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தென் வி ஷுட் ஹேவ் அ பேலன்ஸ்ட் ஒன். ஸோ விச் ஐ வாண்டட் டு ஆட் டாப் ஆஃப் வாட் சரேஷ் டு. ஸோ